திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் மத்திய அரசின் வழக்கறிஞர் சட்ட திருத்தத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். புதன்கிழமை மதியம் 3:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கடந்த 22ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழுவின் பொதுக்குழு நடைபெற்றது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக திண்டுக்கல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் தலைமையில் செயலாளர் கென்னடி முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர் சட்ட திருத்த வரைவு மசோதா 2025 மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், ஜனநாயக விரோத சட்டங்களை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும், வெளிநாட்டு சட்ட நிறுவனங்களையோ வழக்கறிஞர்களையோ இந்தியாவில் எந்த வகையில் அனுமதிக்க கூடாது என்று கூறி கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதிய வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை தற்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் அது முழுமையாக மீண்டும் அமலுக்கு கொண்டு வரக்கூடாது என கண்டன ஆர்ப்பாட்டமும், சேமநல நிதியை 25 லட்சமாக உயர்த்திட கோரியும், சேமநல நிதியை அந்த வில்லையை 120லிருந்து மறுபடியும் குறைத்திட வலியுறுத்தியும், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தியும், முப்பெருஞ்சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஜாக்கின் வேண்டுகோளுக்கிணங்க இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நமது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.